வணக்கம். 500% டாரிஃப் ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்க்கு நாங்க விதிப்போம் அப்படின்ற ஒரு அமெரிக்காவோட நியூஸு. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் முடியுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க். வெனிசுலாவோட பிரச்சனை, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க், எஃப்ஐஎஸோட செல்லிங் இது எல்லாமே கடந்த வாரம் நிஃப்டி 645 பாயிண்ட் ஃபால் ஆகுறதுக்கு காரணமா இருந்தது. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் வீக்லி சார்ட்ல. தொடர்ந்து 5 நாளா மார்க்கெட் நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. வரப்போகிற திங்கட்கிழமை இந்த லாஸ்ட் வீக்கோட இந்த சென்டிமெண்ட் மாறி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகுமா? எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம்? நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன? குளோபல் மார்க்கெட் நியூஸ் வரப்போகிற வாரம் என்னெல்லாம் இருக்குது? முக்கியமாக யூஎஸ் கோர்ட்டு ட்ரம்ப்போட இந்த டாரிஃபை நிறுத்தி வைக்க போகிறாங்களா? இல்லை இந்த பாலிசி கண்டினியூ ஆக போகுதா? இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் திங்கட்கிழமை 12 ஜனவரி 2026 நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி நான் நாராயணன். ஜனவரி 23, ஜனவரி 24 இந்த 2 டேலையும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 23ஆம் தேதி மதுரையிலையும், ஜனவரி 24 திருச்சியிலையும் நடக்குது. 21ஆம் தேதி ஆன்லைனுக்கான வெபினார் இருக்குது. ஸோ இந்த 3 செஷனுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இன்னியோட மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்? 500% டாரிஃப் ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்தியா, சீனா, பிரேசில் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ் பார்க்கலாம். இது ஒரு ஒரு இது இது வந்து ஒரு சின்ன த்ரெட்டனிங் கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து கடந்த ஒரு வருஷமாவே ஏப்ரல் 2025லேருந்து இந்த டாரிஃப் ஸ்டார்ட் ஆன காலத்துலேருந்தே இந்த த்ரெட்டனிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் டிஸ்கஷனில் டர்ன் ஆகிருக்கிறாங்க. இப்போது இந்த டாரிஃபை வந்து சுமூகமாக முடிச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி மோர் தென் 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த டாரிஃப்க்கான முடிவு இன்னும் எட்டப்படலை. இது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். இப்போ மண்டே மார்க்கெட்டில் எதை பேஸ் பண்ணி நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்? வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நியர்லி 0.5%லேருந்து 0.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது. இதில் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 260 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவாக இருக்குது. அதனால் திங்கட்கிழமை ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான வாய்ப்பு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் 0.5%லேருந்து 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஆனால் இதில் கிஃப்ட் நிஃப்டி 25,840ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு 25 பாயிண்ட் தான் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாரிஃப் டிஸ்கஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் என்ன, இந்த 2 விஷயந்தான் வரப்போகிற வாரத்தில் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை யூஎஸ் கோர்ட், அதாவது புதன்கிழமை நைட்டு அப்படின்னும் போது நமக்கு வியாழக்கிழமை இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா கடந்த 9ஆம் தேதி யூஎஸ் கோர்ட்டோட ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு வந்தது. பட் ஆனால் இது வந்து எந்த ஒரு முடிவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அது வந்து புதன்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி நைட்டு வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வியாழக்கிழமை காலையில் மார்க்கெட் இம்பேக்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கல். ஸோ ரொம்ப வீக்கான ஜோனுக்குள்ளே நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். 26,000 உடைஞ்சது. வியாழக்கிழமை ஒரு 260 பாயிண்ட், வெள்ளிக்கிழமை ஒரு 190 பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஓவரால் வீக்கில் 645 பாயிண்ட் இறங்கியிருக்கு. தொடர்ந்து 5 நாளாகவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. கிட்டத்தட்ட 3 நாள் புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் கண்டினியூஸாக ஃபால் ஆகிருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த பிரச்சனை முக்கியமாக அமெரிக்காவோட யூஎஸ் கோர்ட்டோட டெசிஷன், வரப்போகிற வாரம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 8,000 to 10,000 கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐஎஸ் லாஸ்ட் வீக்கில் செல் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் எஃப்ஐஎஸோட சைடில். ஸோ டாரிஃப் ஒரு பக்கம், ருப்பி ஃபால் ஆகிறது இன்னொரு பக்கம், க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகிறது. ஸோ இதெல்லாமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு ரீசனாக பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட டெக்னிக்கல். வெள்ளிக்கிழமை மட்டும் 193 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஓவரால் வீக்கில் 645 பாயிண்ட். டே சார்ட்லேயும் சரி, வீக்லி சார்ட்லேயும் ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். பேங்க் நிஃப்டி 3 நாள் கண்டினியூஸ் ஒரு ஃபால். 899 பாயிண்ட் ஓவரால் வீக்கில் வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் 435 பாயிண்ட் டவுன், லார்ஜ் பேரிஷ் கேண்டல் நிஃப்டி போலவே. ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது. மற்ற 15 மினிட்ஸ் ஹவர்லி, 4 ஹவர் டே சார்ட்டு
இந்த 4 டைம் ஃப்ரேம்லேயும் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து பேரிஷ் மொமெண்டம் தான் கண்டினியூ ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ்லேயும் 4 ஹவர்ஸ் டே சார்ட்டில் புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆயிருக்கு. 15 நிமிஷமும் ஹவர்லி சார்ட்டில் மட்டும் ஒரு பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போது செக்டாருக்கு வரலாம். லாஸ்ட் வீக் எந்த செக்டார் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு, இந்த ஃபால்லையும் எந்த செக்டார் ரொம்ப இறங்காமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இறங்கின செக்டார் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் சொல்லலாம். ப்ளூம்பர்கோட ஒரு ரிப்போர்ட் ரிலையன்ஸோட பிளான்ட்டுக்கு நியரில் ரஷ்யாவோட ஆயில் டேங்கர் வந்து நின்று இருக்குது. ஸோ ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு நியூஸு ஸ்பெக்குலேஷன்ஸு ப்ளூம்பர்கில் வந்திருந்தது. இந்த நியூஸோட இம்பேக்ட்டு ரிலையன்ஸ் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. 3 to 4% மேபி அது திங்கள் செவ்வாயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபால் ஓவரால் வீக்கில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 7% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதுதான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 5.7% இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசராக ஓவரால் வீக்கில் இறங்கியிருக்கு. அடுத்தது ஸ்மால் கேப். நார்மலாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேனிக் செல்லிங் வரும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் அதிகமான ஃபால் வரும். ஸோ ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் 3%, ரெண்டாவது இடத்துல டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் ப்ரீவியஸ் வீக்கோட ரேலி இந்த லாஸ்ட் வீக்கில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா காப்பர், அலுமினியம், ஜிங்க் இதெல்லாமே ரெக்கார்ட் ஹையை தொடர்ந்து ஒரு 2 to 3 வீக்ஸாக இன்க்ரீஸ் ஆச்சு. லாஸ்ட் வீக்கில் டாப் செக்டோரல் கெய்னராக மெட்டல் இண்டெக்ஸ் இருந்தது. பட் இந்த வாரம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் குளோபல் ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு கூல் ஆஃபாக இருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ரியாலிட்டி இண்டெக்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆகும்போது முதல் அடி விழுறது எந்த செக்டாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஸோ க்ரோத் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த இடத்துல ரியாலிட்டி செக்டார் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப் இது ரெண்டுமே மோர் தென் 2.5% இந்த வாரத்தில் இறங்கியிருக்கு. ஆட்டோ செக்டார் 2.4%. இப்போது எந்த செக்டார் அதிகமாக இறங்கலை அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் ஒரே ஒரு செக்டார் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸ் 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். ரெண்டாவது இடத்துல ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்னா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் 0.1%. அதாவது டயாபெட்டிஸ் ட்ரக்குக்கு இன்ஜெக்ஷனுக்கு பதில் பில்ஸ் மூலயமாவே க்யூர் பண்ணுற ட்ரக் லான்ச் பண்ணியிருந்த ஒரு நியூஸு ஃபார்மா செக்டார் இந்த வாரத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ், முக்கியமாக டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதே போல் கல்யாண் பிஸ்னஸ் அப்டேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் கல்யாண், டைட்டன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ, ஏஷியர் மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. இல்லை அவென்யூ சூப்பர் மார்க்கெட் லாஸ்ட் வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது டேட்டாக்கு வரலாம். வரப்போகிற வாரம் என்னென்னலாம் டேட்டா இருக்குது. செவ்வாய்க்கிழமை யூஎஸ் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. 14ஆம் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அமெரிக்காவில். 15 வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. வெள்ளிக்கிழமை ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக வரப்போகிற வாரம் நம்ம பார்க்கலாம். இது குளோபலாக. நம்ம மார்க்கெட்டில் கூட்டலி ரிசல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ஜனவரி 10 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை டிமார்ட்டோட ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி தேஜாஸ் நெட், எலிகான் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் இம்பாக்ட் மோர் தென் 15% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருந்தது. இப்போ திங்கக்கிழமை 2 ஐடி ஸ்டாக்கு, ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ். எஸ்சிஎல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் டிசிஎஸ் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி திங்கக்கிழமை ஆனந்த் ரதி, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் இந்த 2 ஸ்டாக்கு ப்ளஸ் நிஃப்டி 50ல் டிசிஎஸ், எஸ்சிஎல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஜனவரி 13 ஐசிஐசிஐ லம்பார்ட், ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், டாடா எல்எக்ஸி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஜஸ்டைலோட ரிசல்ட்டு. ஜனவரி 14 இன்ஃபோசிஸோட ரிசல்ட் இருக்குது. ஜனவரி 15 நிஃப்டி 50ல் ஹெச்டிஎஃப்சி லைஃபும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிசல்ட். 16 டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஆர்ஐஎல். ஜனவரி 17 ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரே நாளில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி மற்ற கம்பெனிஸும் நான் வந்து என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன? 100 டே மூவிங் ஆவரேஜ் நிஃப்டிக்கு 25,540.
இந்த லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா 25,900 கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,900, சப்போர்ட் ஜோன் 25,500 to 540. இதில் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 59,000 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இந்த லெவல் உடஞ்சா 58,500, 58,000 அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனாக ரீடைன் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 59,000 சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 59,700 to 60,000 பாசிபிலிட்டி வரப்போகிற வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஜனவரி 23 மதுரையில் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்குது. ஜனவரி 24 திருச்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் வெபினார் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ஆன்லைன் வெபினார் 21ஆம் தேதி நடக்குது. இந்த 3 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.